பயங்கரமாக இருக்கு. ரெட் கலர் ஷூஸு, பிளாக் கலர் ஹுடி. தெரியுதா, நம்ம லிங்க் பைப் மாற்றிருக்கோம். எல்லாமே புதுசு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு ப்ரைஸ் ஆகுமா? ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்கே போகணும் இல்லையா? ஒரு 100ல் டாப் பண்ண முடியுமா? 94, 95, 96, 87, 98. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். கொஞ்சம் தொண்டை போயிருச்சு இந்த கோல்டில். அண்ட் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு சண்டே மார்னிங் ரைட். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறது வந்து இன்னொரு வண்டி வந்திருக்கு. அண்ட் அது என்னென்னு நான் காட்டுறேன். அதில் தான் இன்றைக்கி சரி ஃபஸ்ட் டே ரைடு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாரு ஆக்சுவலாக. ஸோ பசார் ப்ரோ தான் வந்து வண்டி எடுத்திருக்காரு ஆக்சுவலாக. அண்ட் அது வந்து என்னென்ன வண்டி தெரியுதா, பின்னாடி மறைச்சிட்ருக்காரு காட்டாமல். அவர் தள்ளி போட தெரியுதா. ஸோ வந்து 2025 எடிஷன் 10R தான். ஸோ அதுதான் எடுத்திருக்காரு. அண்ட் இவர் நம்மளோட பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 900 வச்சுருந்தாரு, அதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அப்கிரேடாக 10R எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு நிறைய ஐடியா இருந்தது. பட் இருந்தாலும் ஓவரால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 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 டீசெண்டான பைக்காக இருக்கிறதுனால 10R போயிட்டார். அண்ட் அவருக்கு செட் ஆகிடுச்சு. ஃபுல் அப்கிரேடேஷனுக்கு ரெடியாக இருக்கார். ஒரு அளவுக்கு பிபிஎஃப்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா அப்கிரேட் பண்ண ரெடியாக இருக்கார். பார்த்தீங்களா? போகலாம் ப்ரோ. பைக்கரும் ரெடி ஆகிட்டிங்களா? ஃபுல்லாக பைக்கர் ரெடி ஆகிட்டிங்களா? போகலாமா? ஓகே. அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தார். வண்டி கொடுத்துட்டு வண்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தார். அண்ட் ஃபைனலி அவர் வண்டி எடுத்தாச்சு. அண்ட் அவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு ரைடு போகலாம் வாங்க ப்ரோ, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து போக முடியாது, கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. சரி ஓகே போயிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ரைடு போகலாமா? ஆனால் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பொறுமையாக தான் போகணுன்னு. ஏன்னா இன்றைக்கி ரைடே போவேணாம் சொல்லிட்டாங்க. அதனால் பொறுமையாக தான் போயிட்டு வரணும். அந்த மாதிரி போகிறதா இருந்தால் போக சொல்லி அவர்கிட்ட நிறையா ப்ராமிசஸ்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் கியர்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா க்ளவுஸ் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு ஃபியூல் பங்க்கில் வந்து பெட்ரோல் பங்க்கில் போட்டுருவேன் க்ளவுஸும். இதில் அப்டேட் ஆகல டைம். இதில் வந்து டைம் 10:20 காட்டுது. நம்ம ஃபோன் கூட சிங்க் பண்ணால் மாறிடும் டைம். எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட், என்னடா 6:55. ஸோ டைம் இப்போ 6:55 ஆச்சு. ரொம்ப பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா வந்து வாய்ஸ் போயிடுச்சு கோல்டால். அவர் எங்கே போயிட்டாரு? அக்காவா பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்போட வந்துட்டார். ஏன்னா வண்டி வாங்கி பிபிஎஃப்பில் விட்டார். பிபிஎஃப்பில் விட்டுட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் உடனே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாரு. இன்னும் அப்கிரேட் பண்ணுவார். நிறைய அப்கிரேடேஷனுக்கு வச்சுருக்காரு. டெய்லி ஒரு ஆர்டரு. வண்டி வாங்கினதும் சரி இது ஒன்று போடலாம் அது ஒன்று போடலாம் சொல்லிட்டு டெய்லி ஒரு ஆர்டர். பார்த்திங்கன்னா இப்போது டெயில் லைட் அப்கிரேட் பண்ண போகிறாரு, டெயில் டைரி. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அது கூடவே பார்த்திங்கன்னா என்னது ஹெல்மெட்லாம் அவர் ஆல்ரெடி 900 அப்போ வச்சுருந்தார். பிஸ்டா ஜிபிஆர். அது கூட என்னென்னா மிரர்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறோம் ப்ரோ. மிரருக்கெலாம் வந்து இந்த மிரர் கேப் வருது பியூக்கில், அதுவும் ஆர்டர் போட்டு சொன்னார். ஆக்சுவலாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. அண்டு வேறு என்ன, லிவர் ப்ரொடெக்டர் வண்டி வரல இன்னும் கையிலனா பிபிஎஃப் விட்டுட்டார். அது இன்னும் முடிஞ்சு கையில் வந்து ஒரு ரைடோ இல்லை ரவுண்டு கூட ஓட்டி பார்க்கல பெருசாக. அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆர்டர் போட்டார். வந்தோடனே எல்லாம் பேக்டாக மாட்டிடணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி. நான் மிரரை கட்டுற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஏன்னா அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்ன இருந்தாலும் எனக்கு யூஸ் ஆகும். அவர் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ, சீட்லாம் வேணாம், ஃபுட் பேக்லாம் வேணாம், எதுவுமே வேணாம். இன்னும் இன்ஜினே 2 டயர் கொடுத்தா போதும் போல், அந்த அளவுக்கு செம்ம ஜோஷில் இருக்கார். ஆனால் அந்த ஃபுல் செட்டப் பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். அந்த 10R அவருடைய கெட்டப் ஃபுல்லாகவே
ஒன்றும் இல்லை என்னதான் நம்மளும் ஒரு 10 hour தான் ஓட்டுறோன்னு இருந்தாலும் அது வந்து மற்றவங்க ஒரு 10 hour ஓட்டி போகும்போது பார்க்கும்போது பெரிய வண்டி சூப்பர் பைக்கு அப்படின்னு நம்மளே ஒரு மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது எப்பயுமே. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி டெயில் டேரி அப்கிரேட் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஹிமாங்கஸாக ஃபீல் ஆகும், பெருசாக இருக்கும் பைக்கு. பயங்கரமாக இருக்கு. ரெட் கலர் ஷூஸு, பிளாக் கலர் ஹுடி. ஆமாம் போவோம். அதனால தான் வந்து நம்மளை ஓட்டக்கூட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கு காலி ரோட பார்த்தோடனே வண்டி போதான். கண்டிப்பாக இந்த வண்டி வச்சுட்டு என்ன உருட்டி தான் போக முடியும். ஆனால் உருட்டி தான் போகணும் இன்றைக்கி, இல்லைன்னா நம்மளை வீட்டில் முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் டு சேம் தான். டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தா வெறும் என்ன சொல்கிறது, அந்த கலர் அண்ட் அந்த கிராஃபிக்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டிக்கரிங்லாம் இருக்குல்ல அது மாறும். நம்ம கலர் வந்து இதை விட அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்ஆர் க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த க்ரீன். ஸோ ஆல்ரெடி நம்ம போயிருக்க ரைட்லலாம் பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அதே காம்பினேஷன் தான் 2025 எடிஷனு. நமக்கு ஒரு 10 hour ஒரு நல்ல கம்பெனி கிடச்ச மாதிரி. ஏன்னா நம்ம போகிறோம் ரைட்லாம் போகிறோம், நிறைய 6 hour தான் நம்ம கூட கம்பெனிஸ் இருந்தது. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ரீதர் ப்ரோ, ஆஹா என்ன வண்டி, லாம்போர்கினி, ஐயோடா அது ஒரு வேற மாதிரி வண்டி தான் லாம்போர்கினி. ஸோ அதான் நம்மளுக்கு கூட ஃபுல்லாக 6 hour தான் வரும். நம்மளுக்கு கம்பெனின்னு பார்த்தா நம்ம ஸ்ரீதர் ப்ரோ மட்டும்தான். இது கூட வந்து ஒரு லிட்டர் கிளாஸ் கூட எடுத்துகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஒன்று ஹைபூசா இல்லை S1Kன்னு எடுத்துகிட்டு வருவார். வேறு யாருமே நம்ம கூட அந்த கம்பெனிலே இல்லை. முன்னாடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், பட் அதுக்கப்புறமா யாருமே இல்லை. இப்போது அவர் எடுத்துட்டாரு. ஸோ மேபி அப்கமிங் ரைட்ஸில் அவர் எப்படியே ஜாயின் பண்ணுவார் நம்ம கூட. அப்போல்லாம் வந்து நமக்கு ஒரு செம கம்பெனி மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஈக்குவல் செக்மெண்ட். நம்மளுக்கு ஒரு கம்பெனி வந்து அது எப்பயுமே ஒரு ஜாலியாக இருக்கும். நான் அதெல்லாம் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி நான் அப்போல்லாம் 390 இருக்கும், RC 390 ஃபுல்லாக எல்லோரும் RC 390ன்னு எல்லாருமே RC 390 வச்சுருப்போம். ஸோ ஒரு கேங்காக போனாலே ஒரே பைக் செக்மெண்ட்டில் எல்லாருமே போவோம். அதனால அது செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. ஏன்னா பவர்லாம் ஈக்குவல் பவர் ரேஷியோ அது ஓட்டுறவங்க கிட்ட தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த வண்டி பவர் அந்த வண்டி பவர் கம்மி அப்படிலாம் இருக்காது. இது ஸ்போர்ட்ஸு, இது நேக்கடு, இது வந்து டூரரு, அந்த செக்மெண்ட்ஸ்லாம் வேரி ஆகாது. எல்லாருமே சேம் கேட்டகரி வச்சுருப்போம். ஸோ இப்போ தான் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு கம்பெனியன் கிடச்ச மாதிரி இருக்காங்க. அதே சேம் பைக் கம்பெனின்னு சொல்கிறேன். யூஸ்வல் நம்ம MDK தான் போயிட்டுருக்கு அந்த ரைடு. வண்டி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பூஜை போகிறப்போ அவங்கள கோயிலுக்கு அந்த மாதிரி சூப்பர் பைக் எடுக்கிற எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியாச்சு MDK போயிடுவாங்க. அது சென்னையோடைய வழக்கம். ஆப்வியஸாக வேறு எங்கேயும் ஸ்பாட்ஸ் இல்லை பெருசாக. ஒரு 4 ஸ்பாட் தான் இருக்குது. ஈஷா ரோட் போனால் MDK, நம்ம திண்டிவனம் ரூட் போனால் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன சொல்கிறது இங்கே தான் போகணும். நம்ம போனால் ஜிஞ்சி ஃபோர்ட் போவாங்க, இல்லைனா வந்து பாண்டிச்சேரி போவாங்க, இல்லை அந்த ரோட்லேயே போயிட்டு வருவாங்க. GST ரோடு இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ரோட்லேயே போயிட்டு வருவாங்க. அப்படி இல்லை நம்ம வேலூர் ரூட் சைடு போனால் காஞ்சனகிரி ஹில்ஸு இல்லை வேலூர் ஹைவே போயிட்டு வருவாங்க.
ஒரு பர்டிகுலர்லி ஒரு 4 பிளேசஸ் தான் இருக்குது. இல்லைன்னா வந்து தடா ரூட்னா நம்மளுக்கு ஸ்ரீஹரிகோட்டா. இது வண்டி எடுத்து எல்லா இடத்துக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வாட்டி போயாச்சு. இந்த வண்டி சொல்கிறேன், நார்மலாக நிறைய வாட்டி நம்ம போயிருக்கோம். இந்த வண்டியிலே ஒரு 4-5 வாட்டி போயாச்சா, போதுன்ற அளவுக்கு. அவர் வண்டி எடுத்திருக்காரு, அவர் கூட கம்பெனி கொடுக்காதான் இன்னைக்கு. சரி ஓகே. ஐயோ நம்ம முன்னாடி போய் நின்றுடலாம், எதுக்கு வம்பு. இனிய நாள் தான் போகணும். ஆனால் நான் ஃபியூல் இங்கே போட மாட்டேன், நான் ரிசர்வ் வந்து தான் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அவர் ஃபியூல் போட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரது ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பிடிச்சாங்க நம்மள, அப்போ வந்து இது ஸ்டாக் தான் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் என்னென்னா நம்ம லிங்க் பைப் மட்டும் மாற்றிருக்கோம்ல, அதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஐடலில் ஒன்றுமே கேட்காது, அவ்வளோ நாய்ஸை லைக் க்ரியேட் பண்ணாது. ஆனால் அதுக்கும் பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சாங்க, பேசிவிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரே செகண்ட். அதான் கைஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம க்ளவுஸ் எல்லாத்தையும் மாட்டிடலாம். அண்ட் அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம வண்டியில் வந்து இதில் காட்டுறேருங்க, ஆல்ரெடி தெரியும் பார்க்குறவங்களுக்கு. தெரியுதா, நம்ம லிங்க் பைப் மாற்றிருக்கோம். ஸோ லிங்க் பைப்பு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாற்றி விட்ரும். ஏன்னா நார்மலாக பார்க்கும்போது இது ஸ்டாக் தான் சொல்லிட்டு வந்துடுவேன். கூட ஒருத்தர் வர பார்த்திங்களா, இதே வண்டி எடுத்துகிட்டு அதை வண்டி வச்சு கம்பேர் பண்ணாங்கன்னா, ஏன்ப்பா இந்த வண்டியில் இப்படி இருக்குது, இந்த வண்டியில் அப்படி இருக்கேன்னு சொல்லி ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அதனால தான் வந்து சரி ஓகே, 2 வண்டி ஒன்றா போனாலும் பிரச்சனை. ஆனால் மாற்றிடுவார் அவரும். வந்து இப்போது மாற்றின சொல்லியிருக்காரு. அவர் ஃபுல் சிஸ்டம் போட்டார்னா நான் தப்பிச்சேன். ஆமாம், ஸோ கைஸ் வந்து போட்டு வந்துட்டார் ஃபியூவலை. என்னடா இது இப்படி ஃபாக் ஆகுது, அப்பா இந்த வைசரை மூடவே முடியல. இங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் மாட்டினது. அந்த பிரிட்ஜு கம்ப்ளீட் ஆகுதுல்ல, இந்த பிரிட்ஜு கம்ப்ளீட் ஆகிற இடத்துல தான் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே யாரோ ஒருத்தர் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க போல், ஒரு வண்டி வருது பிடிங்க, இன்னொரு வண்டி வருது பிடிங்க அப்படின்னு. இங்கே யாரும் இல்லை, ஃப்ரெண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்டில் பார்த்தா ஐடியா வரும். இல்லை யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்ன மிஸ்டா அது ஃபுல்லாக கடலே மறைஞ்சிருச்சு அந்த மிஸ்டில். அந்த பவர், அதாவது அந்த பவர் யூஸே பண்ணாமல் சாந்தமாக வந்துட்டு சடனான பவர் யூஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு த்ரில் இருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக பவராக போகிற மாதிரி இருக்கு எனக்கு.
ஃபன் பண்ணுவோமா? அந்த ரேட் கார்டை பிரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பிரைஸ் டேகை பிரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் பார்க்கவே இல்லை போல. அதான் சொன்னால எல்லாமே புதுசு, ஊடியிலேருந்து எல்லாமே புதுசு. பிரைஸ் டேக் கூட பார்க்கல ஒரு. எல்லாமே புதுசு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு ப்ரைஸ் டேக்குமா? அவ்வளோதான். ஏன் மேபி தண்ணி பட்டிருக்கலாம். ஸோ இந்த பிரிட்ஜு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரிட்ஜு. ஆனால் வந்து ஆக்சுவலாக ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவரோட நேரம் பாவம் தெரியுதா? அந்த சைடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியலையே. ரோட் போடுறாங்களா என்ன நடக்குது? இருங்க, இல்லையே ரோடெல்லாம் போடலையே. இவர் பாவம். இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக சரியான ஸ்லிச்சு. அது இல்லாமல் நடுவில் எதுவுமே வராது, நாய் வராது, யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப க்ளீனாக ஒரு மாதிரி ஃபீரே இல்லாமல் ஓட்டலாம் அந்த பிரிட்ஜு. அந்த சைடு தெரியுதா? அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சு. ஆனால் இவருக்கு பாவம் இன்னைக்கு கொடுத்து வைக்கலாம் தரும் அந்த இந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக ஓட்டி பார்க்குறதுக்கு. சிங்கிள் வே ஆகிட்டாங்களா? போங்க வீடியோ நீங்கள் போங்க. நான் தான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேனே. அவர் விருப்பப்பட்டார், நம்ம வந்தாச்சு ஃபைனலி. அசார் ப்ரோ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்கே போகணும் இல்லையா தலைவா? எங்கே போகிறாரு? S1K பறக்குது போல். ஒரு வழியா வந்தாச்சு. அப்பா என்ன ப்ரோ எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வில் டேக் அ பிரேக். ஸோ கைஸ் கிளம்பியாச்சு.
படுத்துது நம்மள. ப்ரோ ஏபிஎஸ்ல வேலை செய்யாது, கீ ஆன் பண்ணுங்க. அதாவது எனக்கும் இந்த ரோடுக்கும் செட் ஆக மாட்டுது. நம்ம வண்டி தான் டோப் பண்ணியிருக்கேன், நம்ம வண்டியை தான் டோப் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அதான் வண்டி நல்லா தான் அவன் நேரம் என்ன பண்ணுறது. அசார் ப்ரோ வந்து ஆக்சுவலாக அதில் ஒருத்தவங்க பக்கத்துலேயே பாஸ் வச்சுட்டு போயிட்டாரு, எல்லோரும் பயமுறுத்தி. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்லோவாக தான் வந்தேன். ஆனால் வந்து பெட்ரோல் இல்லை. இப்போது வந்து பக்கத்தில் அவங்க வச்சுட்டு போகிற டோப் பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம். நம்ம வண்டி தான் பெட்ரோல் நின்றுது அந்த லட்சணத்தில் இருக்குன்ற மாதிரி. இல்லை போகும்போது லோ ஃபியூல் ஆயிடுச்சு, எங்கேயும் நார்மல் பெட்ரோல் தான் இருந்தது, பவர் இல்லை, போட முடியல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக வலிச்சு ஓட்டுறதுல ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஆனால் என்ன ஃபியூல் பம்ப்லாம் போயிடும் இந்த மாதிரிலாம். லோ ஃபியூல் அந்த போய் போட்டுருணும். ஆக்சுவலாக இந்த ரோட்டில் இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டில் தெரிஞ்சா இதுக்கு தான் ஒன்று போகாத சொன்ன கேட்டியாடு பேச்சு வரும். நானும் கொஞ்சம் ஸ்பீடாக தோப்பலான்னு பார்க்குறேன், வலிக்குது கால். ஒரு 100ல் டாப் பண்ண முடியுமா? 94, 95, 96, 87, 98, 900. அப்பா ஒரு 101 போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப வலிக்குது வண்டி, சரியான வெயிட்டில் நம்மளால். அவ்வளோதான், 100 தான். சின்ன வண்டியாக தான் பண்ணலாம். 10Rல இந்த 10Rலேயே பண்ணோன்னா ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 100, அவ்வளோதான் டோ பண்ண முடியும். இங்கே ஒரு ரைட்டில் ஒரு ஹெச்பி வரும், ஆனால் அங்கேயும் பவர் இருக்காது. பட் என்ன பண்ணுறது, சும்மா போட்டுக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் கிட்ட போயிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 லைட்டாக போட்டு போயிடலாம். ஆனால் ரொம்ப இதுக்கு மேலெலாம் முடியாது, எனக்கு கை காலெலாம் வலிக்குது. நார்மலாக டோ பண்ணிடலாம், இல்லை நான் ஒரு ஆவரேஜ் பேஸ்லேயே போனேன்னா டோ பண்ணிடுவேன். ஸ்பீட் எடுக்க ட்ரை பண்ணும்போது கையே காலில் ரெண்டுமே வலிக்குது. அதுதான் 50 தான் ஆவரேஜாக டோ பண்ண முடியும் போல். அதுக்கு மேலெலாம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பெயினாக இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் பேச்சாடா பேசுகிற மாதிரி, கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாடா போட்ட வந்தேன்ற மாதிரி இருக்குது. அது வலிக்கக்கூடாது, பெட்ரோல் இல்லை, பொறுப்பாக போயிடுன்னு உள்ளே தோணுது. இல்லை சீக்கிரம் போயிடலாம், வெயில் அடிக்குதேன்னு ஒரு இதில் வந்துட்டேன். என்ன பண்ணுறது ப்ரோ? இந்த ரைட் கட்டிங் வரும், அந்த ரைட் கட்டிங் ஒன்றுமே மாறிடுங்க. இல்லை பவர் இருக்கா ப்ரோ? பவரே இருக்குது. இங்கே பவர் இருக்குன்னே தெரியாமல் போயிட்டுனே. ஃபுல் டேங்க் बोर्ड नहीं, पावर बोर्ड उधर எதை தெரிஞ்ச இந்திய வச்சு ஓட்ட வேண்டியதான்.
வெளியில் போர்டில் பாருங்கள் வெறும் பெட்ரோல் டீசல் தான் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே தெரியாமல் போயிடலாம், இங்கே போட்டு போயிருப்பேன். தப்பு பண்ணிட்டேன். ஓ ஏன்னா இப்படிலாம் ஓட்டினா ஃபியூல் பம்ப் போயிடும். யாரும் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. அது லோ ஃபியூல்னு காட்டும், அதிலே வந்து போட்டுடணும். இதில் ஃபியூல் காட்டாது, தான் பிரச்சனை. லோ ஃபியூல் இண்டிகேஷன் மட்டும் காட்டும். சூப்பர். ஆனால் இவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சதே கன் எடுக்கும்போது நல்லா பார்த்து கீழே சிந்தாமல் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். இதை பே பண்ணுறேன். அவ்வளோதான். வெயில் முடியல, போனோம். இது வேறு போட்டேன், முடியல. அப்பா 17.2 லிட்டர்ஸா? ஏங்க 17.2 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு புரியலையே. என்னடா இது வண்டி லிட்டரே 17 லிட்டர்ஸ் தான். 17.2 ஃபுல்லாக ட்ரெயின் அசிங்கமாக டோப்பன் வச்சிச்சு. அண்டு இது ஃபஸ்ட் டைம் இல்லை, பெருமையாக சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் ஆகும்போது நான் வீடியோ எடுக்கல. ஆக்சுவலாக இது செகண்ட் டைம் இந்த சோதனை நடந்தது. ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஆச்சு. அது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட மாயஜால் கிட்டே போய் நின்றுச்சு. அது பாண்டி போயிட்டு வரும்போது ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் மோசம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுல ஆமாம் நம்மளுக்கு மாபலிபுரம் தாண்டும் போதே ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த வாட்டி என்ன ஆனாலும் இந்த மாதிரி நிறுத்த மாட்டேன். இதோட முடிச்சுக்காடி தான். நான் வந்து எப்படிலாம் ஆசைப்பட்டு தெரியுமா, 2 ZX10R நியூ சூப்பர் பைக் அப்படிலாம் யோசிச்சு தம்ப்நெயில் வச்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது தம்ப்நெயில் எல்லோரும் பார்த்து உள்ளே வந்த மாதிரி தான். டோவிங் ZX10R with ZX10R. சரி, ஓகே, see you, bye guys.